அருமையான ஜெயன் டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று ஏசப்பாவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். குடும்பத்தில் அனைவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் கொடுக்கிறதான நல்ல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றும் நாம் தேவனுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த தொடரிலே உங்களோடு கூட நான் மீண்டும் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான இந்த பாஷா போஷனுடைய தலைப்பு வா இகாஷ் என்கின்றதான ஒரு தலைப்பு. இதற்கான வேத பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விருப்பப்படுகின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 44 அதிகாரம் 18வது வசனம் தொடங்கி 47 அதிகாரத்தினுடைய 27வது வசனம் வரைக்கும். அதைத் தொடர்ந்து அஃப்தோரா பகுதியில் எசேக்கியலின் புத்தகம் 37 அதிகாரம் 15வது வசனம் தொடங்கி 28வது வசனம் வரைக்கும். புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் நிருபம் 2 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும். இந்த பகுதிகளெல்லாம் இந்த வாரம் முழுவதும் நமக்காக வாசிக்கப்பட்டது. இந்த அற்புதமான தொடர்புடையதான இந்த வேத பகுதிகள் நமக்கு அநேக சத்தியங்களை எடுத்து சொல்லுகிற ஒன்றாக இருக்கிறது. என்றாலும் நமக்கு இருக்கிறதான இந்த நேரத்திற்குள்ளாக சில நல்ல சத்தியங்களை நாம் பார்க்க இயேசப்பா நமக்கு கிருபை தருவாராக. இந்த வா இகாஷ் என்றதான இந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த வார்த்தையினுடைய இந்த பதம் என்னவென்றால் அண்ட் ஹீ ட்ரூ நியர் என்கிறதான வார்த்தை. அதை நாம் நம்முடைய வேத பகுதியாகிய ஆதியாகமம் 44 அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து, என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக. நீர் பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர் என்று யூதா சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது. அவன் அண்டையிலே சேர்ந்து, அதுதான் வாய் இகாஷ் என்கிறதான வார்த்தையாய் காணப்படுகிறது. அண்ட் ஹி அப்ரோச்ட். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையிலே பார்வோனுக்கு அடுத்த நிலைமையிலே அவன் உயர்த்தப்பட்டான். இப்பொழுது யோசேப்பு ஒரு பெரிய அதிபதியாய் அந்த எகிப்து தேசத்திலே அவன் உயர்த்தப்படுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய ஆகாரத்திற்காக யோசேப்பை தான் நோக்கி பார்க்கின்றார்கள். யோசேப்பு எவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறானோ அவனுக்கு ஆகாரம் உண்டு. அவன் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு ஆகாரம் கிடையாது. எகிப்து மாத்திரமல்ல, முழு தேசத்திற்குமே அங்கு சுற்றியிருந்ததான எல்லா ஜனங்களுக்கும் கூட ஆகாரம் கொடுக்கிற அளவிலே யோசேப்பு உயர்த்தப்பட்டிருந்தான். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவனாய் இருந்ததான அவன் தவறான குற்றத்தை சுமத்தி சிறைச்சாலையிலே தூக்கி போடப்பட்டவனாகிய அவன் இப்பொழுது தேவனாலே உயர்த்தப்பட்டு எல்லாருக்கும் மேலாக அதிபதியாய் நிற்கின்றான். அவருடைய பெயர் பிரஸ்தாபம் உலகமெங்கும் பரவி இருக்கிறது. உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் ஜனங்கள் ஆகாரம் வாங்குவதற்காக எகிப்திற்கு நேராக வருகின்றார்கள். அப்படி வந்த ஒரு கூட்டத்தில் தான் யார் இருக்கிறார் என்றால் யோசேப்பினுடைய குடும்பத்தாரும் இருக்கின்றார்கள்.
எகிப்திலே ஆகாரம் உண்டு என்று யாக்கோபு அங்கே கானானிலே கேள்விப்படுகின்றார். கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்து, நீங்கள் சும்மா அமர்ந்து இருக்கிறீர்கள், நீங்கள் போய் நமக்காக ஆகாரத்தை வாங்கி கொண்டு வாருங்கள், அங்கே ஒரு புருஷன் இருக்கிறானாமே, அவன் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டேன், ஆகினாலே நீங்கள் போய் ஆகாரம் வாங்கி வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை அவர் அனுப்பி வைக்கிறார். 10 பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். 11வது பிள்ளை தான் எகிப்தில் இருக்கிறான். அவருடைய 12வது பிள்ளை ஆகிய பெஞ்சமினை அனுப்புவதற்கு, இந்த அண்ணன்களோடு கூட அவனை அனுப்புவதற்கு அவருக்கு மனம் இல்லை. ஏனென்றால் இவனுக்கும் ஏதோ ஒன்று தீங்கு நேரிட்டு விடுமோ என்று சொல்லி அப்பா அவனை தன்னோடு கூட நிறுத்தி வைத்துக் கொள்ளுகிறார். ஆகினாலே 10 பிள்ளைகளும் புறப்பட்டு போகிறார்கள். தாங்கள் யாரை தூக்கி குழியில போட்டு கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாரை அடிமையாக விற்றுவிட்டார்களோ, அவனிடத்திற்கே இந்த அண்ணன்கள்லாம் வந்து நிற்கின்றார்கள். நிலைமையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படியே பிள்ளைகளே, இப்படி அவர்கள் அங்கே வந்து நிற்கிறதான வேளையில் யோசேப்பு அவருடைய தம்பி அவருடைய அண்ணன்கள் எல்லாரையும் அவன் சோதிக்கிறான். அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவன் சோதிக்கின்றான். நீங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று அவர்களை சொல்லுகின்றான். கடினமாய் அவர்களோடு கூட பேசுகின்றான். இப்படி பல காரியங்கள் நடந்த பிறகு அவர்களுக்கு ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறான். அப்படியே பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கிறதான இந்த பகுதி என்ன நடக்கிறது என்றால், அவர்களை விசாரித்த பிறகு, உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரா, இவ்வளவுதான் உங்களுக்கு சகோதரரா, உங்கள் தகப்பனுக்கு பிறந்தது இவ்வளவுதானா என்றெல்லாம் அவன் மீண்டும் மீண்டும் கேட்க கேட்க அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் தங்கள் மொத்தம் 12 பேர் என்றும் அதிலே 11வதுவன் மரித்து போனான் என்றும் அவன்கிட்டயே சொல்றாங்க. யோசேப்பு என்பவன் மரித்து போனான் என்று அவன்கிட்டயே சொல்றாங்க. 12வது பிள்ளை, கடைசி பிள்ளை அப்பாவிடத்தில் இருக்கின்றான், அவனை கொண்டு வர முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை கேட்ட யோசேப்பு அவரிடத்திலே பார்த்து சொல்லுகிறான், அடுத்த முறை நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய கடைசி சகோதரனை, இளையவனை நீங்கள் அழைத்து வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை பார்க்க முடியாது என்று சொல்லி அனுப்புகிறான். அடுத்த முறை வரும்பொழுது அப்பா மிகுந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் அந்த சிறியவனை அனுப்பி வைக்கின்றார். அப்பொழுது பெஞ்சமினும் அவர்களோடு கூட வருகிறான் ஆகாரம் வாங்குவதற்காக. தன்னுடைய சொந்த தாயினிடத்தில் பிறந்த தன்னுடைய தம்பியை, தன்னுடைய சகோதரனை பார்க்கும் பொழுது யோசேப்பின் இருதயம் இப்படியே உருகுகிறது. ஆனாலும் தன்னை அடக்கி கொண்டு அவளிடத்திலே அவன் பேசுகின்றான். இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்து அனுப்புகிறான். பையிலே போடுகின்றார்கள். ஆனால் என்ன செய்து விட்டான் என்றால், பெஞ்சமினுடைய சாக்கிலே தான் குடிக்கிற பாத்திரத்தை வைத்து தேய்க்கும்படியாக தன்னுடைய வேலைக்காரருக்கு யோசேப்பு கட்டளையிட்டான். அப்பொழுது எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்து அவருடைய பணத்தை மறுபடியும் சாக்கு பையிலே போட்டு, பிறகு பெஞ்சமினுடைய அந்த சாக்கு பையிலே தான் குடிக்கிற அந்த பாத்திரத்தை உள்ளே வைத்து தேய்த்து அதை அவருடைய கழுதையின் மீது ஏற்றி அவர்களை அனுப்பி விடுகின்றார். இவர்கள் எல்லாரும் போய்கொண்டிருக்கிறார்கள். போகும்பொழுது தாங்கள் தங்குகிறதான இடத்திலே போய் தங்களுடைய சாக்கு பைகளை திறந்து பார்க்கிறார்கள். அவருடைய பணம் அதில் இருக்கிறது. அப்பொழுது பெஞ்சமினுடைய சாக்கு பையிலே பார்க்கும் பொழுது அதில் அந்த ஒரு பாத்திரம் உள்ளே இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் யோசேப்புடைய ஆட்கள், எகிப்தின் ஆட்கள் வந்து அவர்களை மடக்கி பிடித்து, நீங்கள் இவ்வளவு திருட்டுத்தனமாய் என்னுடைய எஜமானுடைய பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீர்களே, அது எங்கள் எஜமானுக்கு தெரியாதா? அவர் தம்முடைய ஆவியிலே பகுத்து உணர்ந்து இதை நீங்கள் திருடு போயிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் எங்களை அனுப்பினார் என்று சொல்லும்பொழுது அந்த சகோதரர்கள் எல்லாரும் அவரிடத்திலே அப்படி கெஞ்சி பேசுகிறார்கள். ஐயோ, நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் திருடவில்லை, நாங்கள் எடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் திரும்ப வாருங்கள் என்று சொல்லி
அவர்களை எகிப்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அப்படி போகும்பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் இப்படி செய்தது எப்படி? நான் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன், நீங்கள் என்னுடைய பாத்திரத்தை திருடி கொண்டு போகிறீர்களே என்று சொல்லும் பொழுது அப்பொழுது யோசேப்பு அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிறார். என்னுடைய பாத்திரம் எவனுடைய சாக்கு பையில் இருந்ததோ அவன் எனக்கு அடிமை, அவனை நீங்கள் இங்கேயே விட்டுவிட்டு போக வேண்டும், அவனை அனுப்ப முடியாது என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிறார். பொழுது இவர்கள் எல்லாரும் கெஞ்சுகிறார்கள், இல்லை இல்லை, ஐயோ எங்களுடைய தம்பியை நாங்கள் விட்டு போக முடியாது, எங்கள் தகப்பன் மரித்து போய் விடுவார், அவர் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டுதான் அனுப்பினார் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுதுதான் யோசேப்பு மிகவும் கடினமாய் அவர்களுக்கு சொல்லுகிறான், இல்லை, கண்டிப்பாக பெஞ்சமின் என்னோடு கூட தான் இருக்க வேண்டும், அந்த பையன் என் கூட தான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போதுதான் யூதா அவன் அண்டியிலே கிட்டி சேர்ந்து, ஐயா எக்ஸ்கியூஸ் பண்ணி கொள்ளுங்க, தயவு செய்து நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லி, நான் உம்முடைய செவிகள் கேட்க ஒன்றை சொல்லட்டும், நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர் என்று சொல்லி அவனை உயர்த்தி பேசுகிறான். அப்படி பிள்ளைகளே, யோசேப்பிடத்தில் அவன் சொல்லுகிறான், இந்த பெஞ்சமினை நான் எங்களோடு கூட கொண்டு போகாவிட்டால் எங்கள் தகப்பன் மரித்து போவதற்கு கூட அது எதுகரமாக இருக்கும். ஏனென்றால் என் தகப்பனுடைய உயிர் இந்த பிள்ளையாண்டானுடைய உயிரோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த பிள்ளையாண்டவனோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. இவன் பிரிந்தால் என் தகப்பன் மரித்து போவார், அவர் மரித்து போகிறதை நான் எப்படி காண்பேன் என்று சொல்லி அவன் மிகுந்த வேதனையோடு கூட யோசேப்பிடத்திலே அவன் பேசுகிறான். அதனாலே இப்படிப்பட்டதான இந்த காரியத்தை அவர்கள் பேசுகின்றார்கள். இப்படிப்பட்டதான சமயத்தில் தான் அவர்கள் இந்த சகோதரர்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் என்றால், நாம் நம்முடைய சகோதரனை விற்று போட்டோம் அல்லவா, அவனை அடிமையாய் விற்று போட்டோம் அல்லவா, ஆகினால்தான் இப்படிப்பட்ட தீங்கெல்லாம் நமக்கு வருகிறது, இது வேதனைகள் எல்லாம் நமக்கு வருகிறது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். தங்களுடைய பாவத்தை ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் அறிக்கையிட்டுக் கொள்ளுகின்றார்கள். அப்படியே பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், தீங்கு நிறைய நேரங்களிலே பின்தொடர்வதற்கான காரணம் நம்முடைய வாழ்விலே வருகிறதான நாம் செய்ததான பொல்லாப்புகள், நம் சகோதரர்களுக்கு செய்கிறதான துரோகங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் இந்த அவர்கள் உணர்ந்து தங்களுடைய பாவத்தை அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவன் அதை தான் வாஞ்சிக்கின்றார். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மனம் திரும்புதல் என்கிறதான வார்த்தைக்கு எபிரேய பாஷையில் தெஷுவா என்கிறதான வார்த்தை. தெஷுவா என்றால் அப்படியே முழுவதுமாய் மனம் திரும்பி விடுவது, சென்று கொண்டிருக்கிற பாதையிலிருந்து முழுவதுமாய் யூ டர்ன் போட்டு திரும்புவது தான் தெஷுவாவாக காணப்படுகிறது. அப்பொழுது இந்த வேளையில்தான் நாம் பார்க்கின்றோம், யூதா வந்து சொல்லுகின்றான், இந்த பெஞ்சமினுக்கு பதிலாக நான் அடிமையாக இருந்து விடுகின்றேன், பெஞ்சமினை அனுப்பிவிடுங்கள், நான் அவனுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்டாக என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த யூதா சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இதற்கு முன்பாக ரூபன் வந்து தன் தகப்பனாகிய யாக்கோபிடத்திலே சொல்லுகிறான், அப்பா, நான் இந்த பெஞ்சமினை மீண்டும் அழைத்து கொண்டு வராவிட்டால் இந்த மகனுக்கு ஈடாக என்னுடைய 2 பிள்ளைகள் ஈடாக இருக்கட்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளை அடமான வைக்கின்றான். ஆனால் இந்த யூதா சொல்லுகின்றான், அப்பா, நான் இந்த பெஞ்சமினை மீண்டும் அழைத்து கொண்டு வராவிட்டால் அவனுக்கு பதிலாக என்னுடைய ஜீவன் ஈடாயிருப்பதாக தன்னுடைய ஜீவனை அவன் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், அவருடைய பிள்ளைகளே, மனிதனுடைய பாவங்களுக்கு ஈடாக அநேக ஆடுகளை, மாடுகளை, கோழிகளை கொடுக்கின்றார்கள். அநேகர் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பலியாய் கொடுக்கின்றார்கள். பல கடவுள்கள் உன் பிள்ளையை பலி கொடு என்று சொல்லி நரபலியாய் பெற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் யூதா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். அவன் சொல்லுகிறான், இந்த மக்களுடைய பாவங்களுக்காக இந்த பெஞ்சமின் ஒருவேளை அவன் இப்படிப்பட்டதான தவறு நடந்து அவன் வராமல் போனால்
அவனுக்கு ஈடாய் என்னுடைய ஜீவன் இருப்பதாக என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாயிருந்தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய இடத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் எல்லாரும் உன் பிள்ளையை கொடு, அந்த பிள்ளையை கொடு என்று சொல்லி அவங்களுடைய பிள்ளைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணும், நான் போகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு பதிலாக பலியாவதற்காக அவர் இந்த பூ உலகத்திற்கு கடந்து வந்த அன்புள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். அப்படியே பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கின்றோம், இந்த அருமையான மகன் தன்னுடைய ஜீவனை அவருக்காக கொடுப்பதற்காக அவன் முன்பாக வந்து யோசேப்போடு கூட அவன் பேசுகின்றான். இப்படி இளையவனுக்காக அவன் மன்றாடும் பொழுது யோசேப்பால் இனியும் தன்னை அடக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய சகோதரன் மீது அவனுடைய அன்பு பொங்குகிறது. தன்னுடைய சகோதரர்கள் ஒருவர் பேசிக்கொள்வது அவனால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 45ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அது எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அவன் இப்படி அழுது தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான். 3வது வசனம், யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, நீ யோசேப், ஐ ஆம் ஜோசப் என்று அவன் சொல்லுகிறான். அப்படியே பிள்ளைகளே, அவன் கேட்கிறதான கேள்வி, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவன் கேட்டான். அவன் சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினால் அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அதே பிள்ளைகளே, இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது அவனுடைய வஸ்திரம் எகிப்தியருடைய வஸ்திரம், அவன் பேசினதான பேச்சு எகிப்திய பாஷை, எகிப்தியுடைய பாஷையை பேசினான். அவருடைய தோற்றம் எகிப்தியரை போல காணப்பட்டது. ஆனால் அவருடைய உள்ளத்திலோ அவன் ஒரு யூதனாய் இருந்தான், இஸ்ரவேலனாய் இருந்தான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர்கள் ஆண்டவராக இயேசுவை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய தோற்றம், இந்த உலக மனிதனுடைய தோற்றம், அவர் பேசினது உலகத்தினுடைய பாஷையிலே அவர் பேசினார். ஆகினாலே அவர்களால் அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தேவன், அவர் உள்ளத்திலே அவர் தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, முதல் முறை வந்த பொழுது அவர்கள் யோசேப்பை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் 2வது முறை வரும்போதுதான் அவர்கள் சகோதரர்கள் அவருக்கு முன்பாக கலக்கமுற்று அவருக்கு முன்பாக உத்தரவு கொடுக்க முடியாமல் இருந்தார்கள். அதன் பிறகு வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சொல்லுகிறார், என் கிட்ட வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவர்கள், நீங்கள் என்னை விற்று போட்டதினாலே, நீங்கள் விற்று போட்ட உங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பு நான் தான், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சண்யம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்றைய பிள்ளைகளே, இந்த சகோதரர்கள் 2வது முறை வரும்போதுதான் யோசேப்பை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதே போலதான்
இயேசு கிறிஸ்து 2வது முறை வரும்போது யூத மக்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள். ஐயோ, இவர் நம்முடைய சகோதரன் அல்லவா, இவர் நம்முடைய ஜனத்தார் அல்லவா என்று சொல்லி அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் என்னை விற்று போட்டதற்காக நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் என்னை 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டீர்கள். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஜீவ ரட்சணியம் செய்யும்படியாக தேவன் என்னை அனுப்பினார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்ததற்கான காரணம் நமக்கு ஜீவ ரட்சணியம் செய்யும்படியாக, உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்ளும்படியாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்த தேவனாக அவர் இருக்கின்றார். மிக அற்புதமான ஒரு காரியமாக இது இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஒருவரும் உடைக்க முடியாது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ள முடியாய், எல்லாரையும் தம்முடைய ஜனங்களாய் மாற்றிக்கொள்ள முடியாய் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்ததான தேவனாக இருக்கின்றார். ஒருவேளை சகோதரர்கள், நாம் நம்முடைய யோசேப்பை விற்று போட்டோமே, இப்படிப்பட்டதான பணத்திற்கு நாம் அவனை விற்று போட்டோமே என்றதான எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்டதான பஞ்ச காலத்தில் இந்த மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவர் யோசேப்பை முன் அனுப்பினதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, வர இருக்கிறதான அழிவுக்கு என்று நம்ம எல்லாரையும் விலக்கி பாதுகாக்கும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றார். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு ஜீவ ரட்சணத்தை கொடுக்கும்படியாக, உங்களுக்கு உங்களுடைய வாழ்விலே ஒரு அருணோதயத்தை தோன்ற பண்ணும்படியாக, உங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும்படியாய் உங்களை தேடி இந்த உலகத்திற்கு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமியிலே மனுஷருக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை. உங்களுடைய விமோச்சனம், பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால்தான் உண்டாயிருக்கிறது. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். Call upon the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். உடைய வாழ்விலே விடுதலையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். சாப கட்டுகளா, வியாதியின் கட்டுகளிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, பில்லி சூனியத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, உங்களுக்கு விமோச்சனத்தை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. ஆண்டுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும் உன் சாபங்களை நீக்கி போடவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்தவர். அவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வந்ததான கோத்திரம் யூதா கோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. யூதா கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். இந்த யூதா என்கிறதான இந்த மனுஷனுடைய சந்ததி, அதுதான் யூதா கோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள்தான் இந்த நாட்களிலே நாம் யூதர்கள் என்று சொல்லுகிறோம். ஜூஸ் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த யூதாவின் மக்கள் தான். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த யூதா கோத்திரத்தில் பிறக்கும்படியாக ஆண்டவர் ஏன் இந்த கோத்திரத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதே 37ஆம் அதிகாரத்தில் 26வது 27வது வசனத்தில் இந்த யூதா என்பவன் தான் யோசேப்பின் ஜீவனை பாதுகாத்தவன். He is the one who redeemed the life of Joseph. தன் சகோதரன்
அழிக்கப்படாதபடிக்கு பாதுகாத்தவன் அவன்தான். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக பெஞ்சமின் அடிமைத்தனத்திலே கொண்டு போகப்பட வேண்டியதான சூழ்நிலையிலே அவனுடைய அடிமைத்தனத்திற்கு பதிலாக அந்த அடிமைத்தனத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டவன் இந்த யூதா என்கிறதான இந்த சகோதரன். He had a wonderful character. அவனுக்குள்ளாக இப்படிப்பட்ட அற்புதமான குணாதிசயம் காணப்பட்டது. ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதற்கு முன்னடையாளமாக இந்த யூதா இருந்தபடியினாலே இந்த யூதாவின் கோத்திரத்தை ஏசப்பா தெரிந்தெடுத்து அந்த கோத்திரத்திலே அவர் வந்து பிறக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகினாலே இந்த யூதா கோத்திரம் என்பது மிக அற்புதமான ஒன்று. இந்த யூத மக்கள் இன்றைக்கு உலகத்தில் பாதுகாக்கப்படுகின்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஆனால் பிற்காலங்களிலே யூதா கோத்திரமும் மீதமுள்ளதான 10 கோத்திரமும் பிரிந்து போனது. இந்த பிரிவுக்கான காரணம் என்னவென்று கேட்பீர்கள் என்றால் விக்கிரகாராதனை. விக்கிரகாராதனை இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படியாக தாவீது சமஸ்த இஸ்ரவேலையும் அரசாண்டான். அவன் பிறகு அவனுடைய மகனாகிய சாலமோன் என்பவன் தேசத்தை அரசாளும் பொழுது விக்கிரக ஆராதனைகளாலே தேசத்தை நிரப்பினான். அது நிமித்தமாய் தேசம் பிளவுபட்டு போனது. யூதா தேசம் தென்புறத்திலும் மீதமுள்ள 10 கோத்திரங்கள் வடபுறத்திலும் அவர்கள் 2ஆய் பிரிக்கப்பட்டு போனார்கள். வடபுறத்தில் இருந்ததான தேசம் இஸ்ரவேல் என்றும் தென்புறத்தில் இருந்ததான தேசம் யூதயா தேசம் என்றும் அழைக்கப்பட்டது. அவர்கள் பிரிக்கப்பட்டு போனார்கள். என்னுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். அவருடைய பிரிவு ஏற்பட்டதான காரியங்கள். ஆனால் பிற்காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் இந்த 2ஐயும் இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் நான் ஒன்றாய் மாற பண்ணுவேன். அவர்கள் ஒன்றாய் இணைக்கப்படுவார்கள். பிறகு அவர்கள் என்னை ஆராதிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவ ஜனமாகிய நம்மையும் தேவனாகிய கர்த்தர் இணைத்து நாம் ஒன்றாய் இணைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு மனதின் இருதயத்தோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் எல்லாரும் ஆராதித்து அவரை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்குள் இருக்கிறதான பிரிவினைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கணும். நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்திற்கு கடந்து வந்ததையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எபேசியருடைய நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது 15வது 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவருடைய பிள்ளைகளே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் நமக்கு மிக அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 14, 15, 16. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தமது மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்பதே. அவருடைய பிள்ளைகளே, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். பகையை சிலுவையினாலே அவர் தகர்த்தார், சுவரை உடைத்தார். நாம் எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவையிலே நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்தார். நாம் எல்லாரையும் ஒன்றாக மாற்றி, வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஒரே புதிய
மனுஷனாக நம்மை எல்லாரையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒன் நியூ மேன், ஒரே புதிய மனுஷனாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக விரும்புகிறார். அதற்காகவே அவர் சிருஷ்டிக்கிறார். இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருப்பதற்கான காரணம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகையினாலே நமக்குள் இருக்கிறதான பகைகளையும் கசப்புகளையும் நாம் எல்லாரும் நீக்கி நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூட இயேசப்பாவுக்கென்று வாழும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நாம் எல்லாருக்கும் அனுக்கிரகமும் கிருபையும் செய்வாராக. தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை மூடிக்கொள்ளட்டும். நீங்கள் இயேசப்பாவுக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. நமக்காக ஒரு நித்திய வீட்டை, பரலோக ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அதற்கென்று நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலையிலே ராஜா, உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க முடியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி. வைகாஷ் என்கிறதான ஆண்டவரே, இந்த பாஷா போஷனிலிருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எசப்பா ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பும் பொழுது நீர் எங்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களுக்காக நீர் உம்மையே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களை அழிவிலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் வந்தீர். எங்களுடைய அடிமைதனங்களிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் யூதாவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல ஆண்டவரே, பகையாய் இருக்கிறதான நடுச்சுவரை உடைத்து ஆண்டவரே இரு திறத்தாரையும் ஒன்றாக மாற்றி ஆண்டவரே எங்களை உமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக நீங்க சிருஷ்டிக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபையை கட்டளையிடும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீரே கண்மணியை போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்த எபிசோடில் நாங்கள் ஒருவர் சந்திக்கிற வரைக்கும் உடைய கிருபை, உடைய பாதுகாப்பு ஆண்டவரே எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஷலோம். உங்களுக்கு அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென்.